ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறோம், எப்படி இருக்கீங்க? ஈனை பத்திரா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் போச்சு, பயங்கரமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். எப்படி போச்சுன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. வரலாற்றிலே முதல் சம்பவம், பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் சொல்லணும். என்னென்னா விஜய் சேதுபதி கமருதுன்னு பாராட்டின விஷயங்கள். ஏன்னா பிரச்சனை திட்டே வராரு, திடீர்னு பார்த்தா கமருதீன் அங்கேருந்து ஓடி வராரு, அதை சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மனுஷன்லாம் பாராட்டி ஆகணும். திடீர்னு பார்த்தா எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஐயோ, நம்ம எப்படி இந்த ஆளை வச்சு மாரடிக்க போகிறோம்லாம் நினச்சேன். ஆனால் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னோன்னே கையெடுத்து அப்படியே கும்புறாரு. ரொம்ப நன்றி, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ என்ன ஆகுன்னா, இது அரோராவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆல்ரெடி வந்துட்டு 2 வாரம் நாமினேஷனில் வராத காரணமே நான் தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா. இப்போது விஜய் சேதுபதியும் பாராட்டிட்டாப்புல. இப்போ என்ன ஆகுனா, அரோராவோட மண்டையில் 2 கொம்பு முளைச்சிரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தது கமருதீன் கிட்ட இதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு அடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எஃப்ஜேக்காக விஜய் சேதுபதி பிரஜன் கிட்ட பேசியிருப்பார். பால்ன்ற விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் பிரஜன் பால்ன்ற வார்த்தையே சொல்லலை. கர்மா அப்படின்றத, இந்த கர்மாவை எங்கே போய் கரைப்பான், அப்பா கிட்டே அம்மா கிட்டே அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? பாவங்கள் பால்னு சொல்லவே இல்லை. சரி, இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எஃப்ஜி உள்ளே போய் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க. எப்படி கமருதீன் ஏற்றி வராங்களோ அந்த மாதிரி. யாருன்னா அரோரா ஏன் இப்படி பேசினாரு, அது எப்படி பேசலாம் அப்படின்னு. எம்மா அரோரா, கடைசி வரைக்கும் ஏற்றி விடுற கேமே வச்சுருப்பீங்களா நீங்கள்? உங்களோட ஓன் கேமே எப்போ தான் விளாட போகிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் சாண்ட்ரா கமருதீனுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. பட் போகிற போக்க பார்த்தா இந்த பாயிண்ட்டை வச்சே கமருதீன் திரும்பவும் இந்த வாரம் முழுக்க ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி விஜய் பார்வதிக்கு ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் நல்லா மகுடி ஊத அவங்க ஆடினாங்கன்னு. இதை கரெக்டாக அரோராக்கு சொல்லியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் அந்த கேம் பிடிச்சிருக்கா இல்லை இது கொஞ்சம் கண்டினியூ ஆகட்டும், நல்லா கண்டென்ட் வருதுன்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஸோ இந்த வாரம் கமருதீனுக்கு 6ஆம் வாரமாக தான் இருக்க போகுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இது எப்படியோ கமருதீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.